ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆற்றுப்படலம். சிறினரும் தயிரும் பாலும் வெண்ணையும் சேந்தனையும் உரியோடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் பொந்தே மறிவிழி ஆயர் மாதர் வனை தொகில் வாரும் நீரால் பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே. தொய்ந்து இறுகிய மனமிக்க தயிரையும் பால் வெண்ணெய் சிவந்த நெய் ஆகியவற்றையும் அவற்றை தாங்கியிருந்த உரிகளோடு கவர்ந்து உண்டு குருந்த மரத்தோடு மருத மரத்தையும் முறித்து தள்ளி மானின் விழி போன்ற விழிகள் உடைய இடைக்குல பெண்கள் உடுத்துகின்ற ஆடைகளை ஈர்க்கின்ற தண்ணீரால் தன்மையால் புள்ளிகளையோ வரிகளையும் கொண்ட காளியன்கண் என்ற பாம்பின் மேல் ஆடிய தூய கண்ணபெருமானை அந்த சரையு வெள்ளம் ஒத்திருக்கும். கதவினை மூட்டி மள்ளர் கையெடுத்தார்ப எய்தி நுதலணி ஓடை பொங்க நுகர்வரி வண்டு கீண்ட ததைமணி சிந்த உந்தி தரியிறக்க தடக்கை சாய்த்து மதமழை யானை என்ற மருதம் சென்றடைந்தது அன்றே. சரையுவின் வெள்ளம் அங்குள்ள மதகுகளின் கதவுகளை மோதி உழவர்கள் கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்யும்படி வந்து முன்னணியிலுள்ள ஓடைகள் பெருகுமாறு தேனுண்ணும் கோடுகளமைந்த உடம்பினையுடைய வண்டுகள் குடைய நெருங்கிய மணிகள் சிதறும்படி நீரை தள்ளி சென்று இரு கரையிலும் நடப்பட்ட பெரிய கழிகளை முறியும்படி அலைகளாகிய பெரிய கைகளால் சாய்த்து மதமழை பொழிகின்ற யானை போல மருத நிலத்தை சென்று சேர்ந்தது. முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பெரு அரு மருதமாக்கி எல்லையில் பொருட்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால் செல்லுரு கதையின் செல்லும் வினை என சென்றது அன்றே. முல்லை நிலத்தை குறிஞ்சி நிலமாக்கியும் மருத நிலத்தை முல்லை நிலமாகச் செய்தும் புன்குலமாகிய நெய்தல் நிலத்தை நிகரில்லாத மருத நிலமாகச் செய்தும் பல்வேறு நிலங்களின் அளவற்ற பண்டங்களை எல்லாம் தத்தம் இடத்தை விட்டு வேறு நிலத்துக்கு கொண்டு செல்லும் தன்மையால் செலுத்தப்படுகின்ற போக்கிலே இழுத்து போகின்ற இரு வினைகள் போல அந்த வெள்ளம் சென்றது.